பொற்சபையை பார்த்தாச்சு, சிற்சபையை பார்த்தாச்சு. அடுத்த சபை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிருத்த சபைன்னு வச்சிருப்பா. அது என்ன நிருத்த சபைன்னு பார்த்தோம்னா அந்த துவஜஸ்தம்பம் கொடிமரங்கிறத வச்சிருப்பா. அந்த கொடிமரத்துக்கு பின்னால பார்த்தோம்னா ஒரு தேர் போன்ற ஒரு வடிவிலே அமைத்திருப்பார்கள். அங்கேதான் காளிக்கும் பகவானுக்கும் இடையே அந்த போட்டி நடனமானது நடந்ததுன்னு சொல்லுவார். ரெண்டு பேருக்கு இடையே, அந்த காளிகாம்பாளுக்கும் இறைவனுக்கும் இடையேயான அந்த போட்டி நடனம் நிருத்த சபை அப்படிங்கிறது அங்கேயே இருக்கு. அதுலயும் போய் தரிசனம் பண்ணலாம். சுவாமி உள்ள மேல ஏறி போய் பார்த்தேன்னா நிருத்த சபை. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா தேவ சபைன்னு வச்சிருப்பா. இது என்ன தேவ சபைன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பஞ்சமூர்த்திகளையும் அந்த தேவ சபையிலே தான் வைத்திருப்பார்கள். பஞ்சமூர்த்திகள் சொல்றோம் இல்லையா, சோமாஸ்கந்தர்ல இருந்து, அம்பாள்ல இருந்து, விநாயகம் பெருமான், வள்ளி தேவசேனம், சுப்பிரமணிய சுவாமி, சண்டிகேஸ்வரர், எல்லா ஆலயங்களிலுமே பார்க்கிறோம் இல்லையா. அந்த பஞ்சமூர்த்திகளையுமே இந்த தேவ சபையிலே அமைத்திருப்பார்கள். தேவ சபையில தான் டெய்லி அலங்காரம், தீபாராதனை, சுவாமி புறப்பாடாகும் பொழுது அங்கதான் ஆகும் தேவ சபை. அதற்கு அடுத்தபடியாகத்தான் ராஜசபைன்னு வச்சிருப்பார். அதுதான் ஆயிரங்கால் மண்டபம். அந்த 1000 தூண்களை உடைய ஆயிரங்கால் மண்டபம் அதுதான் ராஜசபை. அந்த ராஜசபையிலிருந்து தான் நடனமாடிக்கொண்டே இறைவன் இன்றைக்கு உற்சபையின் வழியாக சிற்சபைக்குள்ளே நுழைவார். ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக தரிசனம் தரார். ஆனந்த தாண்டவம் தான் அந்த இடத்துல. ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு தாண்டவங்கிறது உண்டு. உங்க திருநெல்வேலியில முனி தாண்டவம், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தாண்டவம் உண்டு. முனி தாண்டவம் தான் அங்கே. குற்றாலத்துல பார்த்தோம்னா திரிபுர தாண்டவம் சொல்லுவா. குற்றாலத்திலே திரிபுர தாண்டவம். திருவாலங்காட்டுல பார்த்தோம்னா காளிகா தாண்டவம்னு பேரு, ஊர்துவ தாண்டவம் சொல்லுவா. காலை மேல தூக்குற மாதிரி இருப்பார் திருவாலங்காட்டு திருத்தலத்திலே, ஊர்துவ தாண்டவம். அப்படி சிதம்பரத்திலே பார்த்தோம்னா ஆனந்த தாண்டவம். இந்த ஜெனரலா நடராஜருடைய பொசிஷன் பாக்குறோம் இல்லையா, அந்த பொசிஷன்ல ஆனந்த நடனமாக நடன மூர்த்தியாக நமக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருப்பார். இப்படி அனுபவி அப்படின்னு சொல்றார். வந்து என்ன பண்ணணும், சுவாமி எங்கே சுவாமி எங்கேன்னு தேடாது, கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல வந்து நில்லு. முதல்ல என் உருவத்தை பார்த்துட்டேன், உருவத்தையே பார்த்துட்டேன். அருவுருவமாக இந்த ஸ்படிகலிங்க தரிசனமும் ஆயிடுச்சு. அருவுருவத்தையும் பார்த்தாச்சு, உருவத்தையும் பார்த்தாச்சு. மனதிலே தியானித்து அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா சேக்கிழார் பெருமான் சொன்ன விஷயம்தான். சேக்கிழார் என்ன பண்ணார், பெரிய புராணத்தை எழுதிட்டார். அரங்கேற்றம் ஆக போறது ராஜசபையில, ஆயிரங்கால் மண்டபத்திலே அரங்கேற்றமானது ஆக போகிறது. வார்த்தை வரல, என்ன பண்றதுன்னு தெரியல, பதட்டம். ஒரு சபை, மிகப்பெரிய சபை, எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பெரிய புராணத்தை அரங்கேற்றம் பண்ணணும். எல்லாருமே பெரிய பெரிய யாரை பத்தி பேச போறோம், நாயன்மார்களை பற்றி பேச போறோம். பெரிய புராணமே பேரு. அரங்கேற்றம் பண்றதுக்காக ஆரம்பிக்கும் பொழுது வரல வார்த்தை. அப்போ பகவானே அவருடைய காதுகளிலே வந்து ஒலித்து கொடுத்தாராம். என்ன சொன்னார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அந்த ஃபர்ஸ்ட் லைனை யார் எடுத்து கொடுத்ததுன்னு சொன்னா பகவான் தான் அவருக்கு எடுத்து கொடுத்தார். எப்படி, சேக்கிழார் பெருமான் அந்த அனுபவத்தை அந்த இடத்திலே உணர்ந்திருக்கிறார். சிதம்பரம் தலத்திலே அங்க தியானம் பண்ணும் பொழுது, சுவாமியை தியானம் பண்ணும் பொழுது அவருடைய காதுகளிலே ஒலிக்க வேண்டும். இப்படி நம் எல்லோருடைய காதுகளிலும் நிச்சயமாக ஒலிக்கும், சந்தேகமே இல்லை. ஏன் சொல்றேன்னா, இங்கே அதை அனுபவித்து உணர்ந்தேன். வந்த உடனேயே நன்றாக நடனமாடிக்கொண்டே இருந்த வயதான பெண்மணி சம அப்படின்னா, ஐயா இருந்தார், ஐயா கிட்டதான் சொன்னார் சம பாட்டு அப்படின்னா, சம அந்த வார்த்தையில இறைவனை கண்டேன்னு சொல்றேன். அப்போ அதை அனுபவிச்சு உணர்ந்திருக்காங்க இல்லையா. அந்த நடனம், அந்த ரித்தம்காக, அந்த ரித்தமை அங்க பார்க்கலாம். நித்தியமே சுவாமிக்கு பூஜை நடக்கும்போது இந்த மணி அடிப்பார்கள். அந்த மணி ஓசைங்கிறது அங்க மட்டும்தான் கேட்கும், நமக்கு வேற எங்கேயுமே கேட்காது. பெரிய மணியை சொல்லல, இந்த ஜல் 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 ஒரு சவுண்டு கேட்கும். இங்க அந்த இசையை ஒலித்துக் கொண்டிருந்தார் ஐயா. ரொம்ப நேரம் அதே வச்சுட்டு பண்ணிட்டே இருந்தார். அந்த இசையை இங்கேயும் உணர்ந்தேங்கிறதுக்காக சொல்றேன். அங்க ஆறுதலால பார்க்க முடியலையே சுவாமியேங்கிறத இங்க பார்த்துட்டேன். இத்தனை பேருடைய நடனத்திலேயே நான் இறைவனை கண்டுவிட்டேங்கிறதுக்காக சொல்றேன். நடனம் அதுதானே ஆண்டவன். அந்த நடனத்திலே அப்படியே ஆண்டவனை பார்க்கலாம். அந்த சமங்கிற வார்த்தையில பார்த்தாச்சு. இந்த வார்த்தையை அங்கே உணர முடியும். நம்ம அங்க போய் அந்த அந்த மியூசிக் அப்படியே தன்னால
எதுவுமே வேண்டாம், தன்னால காதிலே ஒலிக்கும். ஏன்? முதல்ல உருவத்தை பார்த்தாச்சு, அருவுருவத்தையும் பார்த்தாச்சு. இப்பொழுது நான் அருவமாக இருக்கக்கூடிய உன்னை நான் அனுபவித்து உணர்கிறேன் ஆண்டவா அப்படின்னு சொல்லி சொன்னாலே கண்ணுக்குள்ள அப்படியே அந்த ஜோதி ஆறது தெரியும். உள்ளுக்குள்ள அப்படியே அந்த ஜோதி கீழே இருந்து கிளம்பி அப்படியே மேல வந்து நிற்கும். அந்த சகசிரார சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த சகசிராரத்தை அங்கே வந்து இறைவனை உணர்ந்தவர்கள் இந்த பதஞ்சலி ஆகட்டும், வியாக்கிரபாதர் ஆகட்டும், திருமூலர் ஆகட்டும், யோகா சாஸ்திரத்துக்கு அவளதானே பிரதானமா சொல்றோம். அவர்கள் தானே கண்டறிந்து எளிமையான வழின்னு கொடுத்திருக்கா. ஆடம்பரம் தேவையில்லை, வீண் பகட்டு தேவையில்லை, உண்மையான பக்தி இருந்தால் போதும், பக்தியும் ஸ்ரத்தையும் இருந்தாலே போதும், அந்த இடத்திலே உணர முடியும். ஆக இந்த அண்ட வெளியிலே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றோமே, இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த ஆகாயத்துக்கு பார்த்தோம்னா ஆரம்பமும் எங்கேன்னு தெரியாது, முடிவும் எங்கேன்னு தெரியாது. இந்த மாதிரி முடிவில்லாத, துவக்கம் இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்லாத நிலையே இறைநிலை அப்படிங்கிற உண்மையை சொல்றதுதான் சிதம்பர ரகசியம். புரியுறதா? சுவாமி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். உன்னுள்ளும் இருக்கிறார், என்னுள்ளும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். உன்னுள்ளும் இருக்கிறார், என்னுள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளா இருக்காரா? இருக்காரு. பொதுவா சொல்றோம் இல்லையா? ஒரு மனிதர் இறந்து விட்டார்னு சொன்னால என்ன சொல்றோம்? விஷ்ணு பதத்தை அடைந்தார், சிவலோக பிராப்தி அடைந்தார், இறைவனுடைய பாதங்களிலே சென்றடைந்து விட்டார். இப்பெல்லாம் எல்லாரும் ஒரு வாட்ஸ்அப்ல RIP, ரெஸ்ட் இன் பீஸ் போடுவா. RIP என்ன? RIP இறைவனுடைய திருப்பாதங்களிலே உன்னுடைய ஆன்மாவானது அமைதி பெறட்டும், அவ்வளவுதான். அப்போ எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே அந்த பரமாத்மாங்கிறவர் இருந்துட்டுதான் இருக்கார். அதனாலதான் யாரை பார்த்தாலுமே நமஸ்காரம் வணக்கம்ங்கிறத சொல்றோம். வயசுல பெரியவா நீங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது, வயசுல சின்னவாளை நமஸ்காரம் பண்ண, அப்படிலாம் கிடையாது. வயசுல சின்னவாளை நமஸ்காரம் பண்ணல, நமஸ்காரம்னு சொன்ன சபைக்கு நமஸ்காரம். நமஸ்காரம் சொன்னா உங்களுக்குள்ளாக இருக்கின்ற இறைவனை வணங்குகிறேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா வணக்கம் ஏன் சொல்லணும்? இப்படி கைகளை கூப்பித்தான் சொல்லணும். ஹாய் ஹலோ எல்லாம் கிடையாது. கையை காட்டுறது இப்படி ஹாய் அதெல்லாம் இல்ல. ராதே கிருஷ்ணா வேற, இது வேற, இதனுடைய நிலை வேறு. அதை பற்றி விரிவாக பேசுவோம். ஒருத்தரை பார்த்தோம்னா வணக்கம் சொல்றோமே, நமஸ்காரம்னு சொல்றோம்னு சொன்னா, நமஸ்கரிக்கிறேன்னு சொன்னா அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை வணங்குகிறேன்னு அர்த்தம். அப்படி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தியை நாமே உணரக்கூடிய தலம்தான் அந்த தில்லை சிற்றம்பலம், அந்த சிதம்பரம் அப்படிங்கிறது. இதுதான் அந்த சிதம்பர ரகசியம். நீ சுவாமிய வெளியே தேடாதே, உள்ளேயே தேடு. ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், முத்துன்னு நினைக்கிறேன், அம்மா எங்க போயிருக்கான்னு கேட்டா கோயிலுக்கு போயிருக்காரு. எதுக்கான்னு கேட்டா ஒருத்தர் அந்த நடிகர் சிரிப்பார், ஊழ்ந்து சிரிச்சு சொல்லுவார், கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிட போவாங்க. அப்ப அங்கே உள்ளேயே ஒரு பிள்ளை இது யாருன்னு கேட்பார் அவர். இப்ப உங்களெல்லாம் கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லல, எதுக்காக கோவிலுக்கு போகணும்? நமக்குள்ளாக அந்த இறை சக்தி, பேட்டரிங்கிற ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரிய சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக நம்ம கோவிலுக்கு போனாதான் சார்ஜ் ஏறும். இல்லைன்னா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த சார்ஜ் போடுற இடம் தான் இந்த இடம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஃபுல்லா சார்ஜ் ஏற்றிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல போய் இருக்கு, நல்ல பவராகவே செயல்படுவோம். எல்லாரும் தினசரி கோவிலுக்கு வரணும். நமக்குள்ளாக இறை சக்தியை நாம் உணரக்கூடிய இடம்தான் அந்த சிதம்பரம். அதுதான் சிதம்பர ரகசியம். அறிவு, சித்துன்னு சொன்னா அறிவுன்னு சொல்லிட்டோம். அந்த அறிவினையே ஆனந்தமாக மாற்றக்கூடிய ஸ்தலமா, ஆனந்தமான அறிவு. ஆனந்தம், ஆனந்தம், பரமானந்தம், அதுவே பேரானந்தம்னு சொல்றோம் இல்லையா? அந்த பேரானந்தை தரக்கூடிய இடம்தான் ஆனந்த நடன மூர்த்தியாக, ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்கிறார் பெருமான். அங்கே அதுவே பேரானந்தமாக இருக்கிறது. சேக்கிழார் பெருமானுக்கு வந்துடுறேன். சேக்கிழார் பெருமானுக்கு அந்த முதல் அடியை எடுத்து கொடுக்கிறார். எப்படி? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் ஆரம்பிச்சுக்கோ சொல்லிட்டாரு.
நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பெரிய புராணத்தினுடைய முதல் செய்யுள் சேக்கிழார் பெருமான் சொன்னது.